அதில் வந்து ரேவதியை குளிக்கிற சீனை நான் பார்க்குறேன். ஆமாம். அது தனியாக கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார் மகேந்திரன் சார். லேடிஸ் குளிக்கும்போது இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பார்ட்டாக பார்க்குற மாதிரி அதை ஃபீல் கொடுக்கணுன்ட்டு நான் அந்த ஸ்பாட்டில் சொல்ல முடியாதுன்ட்டு எப்படி அது தனியாக ரூமில் உட்காந்து சொன்னார். இது மாதிரி ஒரு மென்டல் கேரக்டர், இதை பார்த்து ரசிக்கிறான் ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து அப்படின்னு ஒரு அவர் சொல்லி கொடுத்தது என்ன நான் அப்படியே மைண்டில் வச்சுட்டு தான் நான் பண்ணேன். அவர் கடைசியில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஷார்ட் பண்ணி அப்படின்றார். இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உடனே பிடிச்சிப்பேன்ற மாதிரி. இல்லை சார், நீங்கள் சொன்ன விதம் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவ் ஆகும். That's a great, of course, a legendary director. சூப்பர் சார். அண்ட் பப்பல்ஸ் வருவோம். இந்த படம் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சரியாக ஸ்கிரிப்ட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு 14 இயர்ஸ் வந்து தன்சமால பிரேக் விட்டுருந்தீங்க. 24 வருஷம். 24 இயர்ஸ், சாரி சார், 24 இயர்ஸ் வந்து பிரேக் விட்டுருந்தீங்க. இப்போ ஒரு கதையை சூஸ் பண்ணால் அது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? பொதுவாக தமிழ் சினிமாவில் எனக்கு என்ன கேரக்டர் எழுதுறதுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டினாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து முருகதாஸ் கரெக்டாக எழுதிட்டார் ரமணாவில். பஞ்சதந்திரத்துக்கு பிகாஸ் நான் நையாண்டி தர்பா பண்ணனால ஹியூமருங்கிற ஆங்கிள் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பர்டிகுலராக சினிமாவில் வரும்பொழுது ஹீரோ, வில்லன், காமெடியன், இது 3 இன்னொரு 4வது ஒன்று இருக்குது, தி அதர் மேன். இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறதுல தி அதர் மேன். அதர் மேன் வந்து ஸ்டார் ஆகலாம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணது வந்து விஜய் சேதுபதி. நான் அதுக்கு தான் உட்காந்துருந்தேன் 20 வருஷமா. அது அந்த அதர் மேன் தான் ரமணா. கமல்ஹாசன் மற்றும் பலர் இல்லை. கமல்ஹாசன், யூகி சேத்து, அந்த ஒவ்வொருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணதுனால எல்லாருக்கும் உங்களுக்கு இன்னி வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு இடர்பாடுனால எனக்கு படம் பண்ண முடியாமல் போச்சு. ஹூ ஆம் ஐ தேர் அப்படிங்கிறது. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கேரக்டர் ஆக்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை பெரிய இன்ட்ரெஸ்ட். இந்த படத்தில் ஈராஸ் அப்படிங்கிற அந்த 5 ஷார்ட் ஸ்டோரியில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஈராஸ். அந்த ஈராஸுங்கிற ஷார்ட் ஸ்டோரியில் நான் தான் ஈராஸ் அப்படிங்கிறது. இட் இஸ் அ டைட்டில் ரோல், தேர் ஃபார் ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். அண்ட் ஆன் கண்டிஷன் தட் ஐ வில் ரைட் மை டைலாக்ஸ். அவங்களே அதான் கண்டிஷனாக போடுறாங்க, நீங்கள் எழுதணுன்றாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இந்த ஒரு ½ hour ஐ வாஸ் ஏபிள் டாக் அபவுட் லவ். ஸோ காதலை பற்றி என்னெல்லாம் பேசணும், ஒரு காதல் தெய்வமாகிய அந்த ஈராஸ் வந்து இங்கே லோக்கலில் இருக்க ஒரு பீட்டர் அப்படிங்கிற பையன் இன்ஸ்டாகிராமில் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஸ்டார். ஸோ அவருக்கு ஒரு காதல் ஸ்டோரியை இவர் மேலேருந்து ஹெவன்லேருந்து இறங்கி வந்து இவர் என்ன தீர்வு கொடுக்குறார், என்ன சொல்கிறார் காதல் பற்றி அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனிங் ஐ லைக். செகண்ட் ரீசன் வாஸ் தட் 5 யங்ஸ்டர்ஸ் முதல் வாட்டி படம் எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ அவங்களுடைய வித்தின் தி லிமிட்ஸ் தட் தே குட் கேதர் மணி அண்ட் தென் டூயிங். ஐ தாட் நம்மளால் பணம் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஷுட் கிவ் மை டைம் அப்படின்னு சொல்லி ஐ வாண்டட் டு சப்போர்ட் தி யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து வந்தாங்கன்னா நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக பார்த்தேன். ஸோ அந்த 5 யங்ஸ்டர்ஸ் 5 பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுற ஈராஸுக்கு வந்து திலீப்புங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ கேம் டு தி ப்ராஜெக்ட். சின்னி ஜெயந்தி இஸ் ஆல்சோ 2 கதையாக பிரியுது. அதில் அந்த போர்ஷனுக்கு சின்னி ஜெயந்தி, இந்த போர்ஷனுக்கு நானும் பீட்டர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது? இந்த யங்ஸ்டர்ஸோட வந்து திரும்ப வந்து நீங்கள் அதான் ரொம்ப ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டர் வந்து லவ்வே பண்ண அப்படி இருக்கும். இவ்வளோ அனுபவத்தில் இருக்கும்போது அந்த அனுபவத்தை என்னென்ன பண்ணுவான்ற மாதிரி பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். திலீப் வந்து ரியலி வெரி நைஸ். நான் எதிர்பார்க்காத விட நல்லா இருந்தது.